ஜாக்கிரதையோடு காவல் புரிந்து வருகின்றேன் ஐயா. Baba
மகாபரிவார்கள் நிறைந்த தெய்வீக சபையாகும். இந்த நண்பரும் அவையிலே மங்களவர் சைலன்ஸ் இன்ப அடியார்கள் புரிகிறதா? விளக்கமாக சொன்னால் என்றால் தெரிய வருமா? தெரியுங்க. தெரியும். நெல்லுக்கதிரி, பில்லுக்கதிரி, கம்மங்கதிரி, ஆடி மாசம் வரக்கூடிய மக்கள் போல கதிரி. எனக்கு நல்லா தெரியுங்க இந்த கதிரிலாம். இந்த கதிரின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஆமாங்க. அதை கேட்பதற்கு மன்னனுக்கு கதர் கொண்டு நேரம் உண்டு. அதை கேட்பதற்கு நேரம். நான் சொல்லும்படியான கதிர் உனக்கு தெரியுமா? தெரியாது. செங்கதிரோன் தெரியாது. பணிக்கு பகையோன் தெரியாதுங்க. ஆதித்தன் தெரியாதுங்க. தெரியாது. 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 உதயம் ஞாயிறு அதுவும் தெரியுங்க. எனக்கு சனிக்கிழமை போட்டு ஞாயிற்றுக்கிழமை வரும். அது எனக்கு நல்லா தெரியும். போனாலும் ஞாயிற்றுக்கிழமை வரும். அதான் சனிக்கிழமை போனா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உலக பிரதிகளால் துறைமுகனுக்கு நன்றாக தெரியும். ஆமா. நீ சொல்வதோ கிழமை. ஆமா. நான் சொல்வதோ ஞாயிறு. அது எனக்கு தெரியாதுங்க. ஞாயிறு. ஓஹோ ஞாயிறு. அது அதுவும் தெரியாதுங்க. தினகரன். தினகரன் தான் கருவட்டி செத்து விடுங்க. அது கரகரத்து ஒரு பேரு கொஞ்சம் விட்டு கரைக்க. தினகரன். அதுவும் தெரியாதுங்க. அது தினமும் கரகரத்து. தினகரன். ஓ இது தினகரன். அதுவும் தெரியாதுங்க. அதுவும் தெரியாதுங்க. ஒளிக்கதிரோன். அது தெரியாதுங்க. தெரியாது. ரவி. எப்ப ரவி? டேய் ரவி இல்லடா. இரவி. ஓ இரவி. அது தெரியாதுங்க. தெரியாது. ரவி ஒண்ணா தெரியும். அது எப்படி ரவி தெரியும்? பதார்த்த விக்கிறார் அவர் சொல்றியா? ஐயா நம்ம நெமில்ல பதார்த்த கடை வச்சிக்கிறாரு நம்ம ரவி. காய்கறி வியாபாரம். ஆமா நம்ம நாடகம் வச்சிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப டேய். ஓ அது ஒண்ணு பத்தி இல்ல நம்ம கம்பெனி பத்தி அவருக்கு தெரியுமே. ஆமா. ஒரு 40 வருஷ காலமா தெரியும்டா. ஆமாங்க. அவ்வளவு வாழ்க்கையாக நம்ம நாடகம் வச்சிக்கிறாரு பேர் ரவி அண்ணா. நம்ம பதார்த்த கடைக்காரர். ஆமா. அந்த ரவி அண்ணா சொல்ல. ஓ அது கிடையாது. இரவி. அது தெரியாதுங்க. தெரியாது. தெரியாது. அறிவில்லாதவன். அது தெரியும் எனக்கு. நம்ம விதிக்கிறோம் அறிவில்லாத பையன். சொன்னா எடுத்துக்கிறானா? அறிவில்லாத முட்டாளாகிறவன். டேய் மடியா. ஓ அறிவில்லாதவன் அப்படி இல்ல. ஓ அறிவில்லாதவன். ஓஹோ நான் சொல்றது அறிவில்லாதவன். அறிவி இல்லாதவன். நான் அறிவில் ஆதவன். ஓ இது அறிவில் ஆதவன். அது தெரியாதுங்க. தெரியாதுங்க. ஆதவன் பாஸ்கரன். அது தெரியுங்க எனக்கு. அது எப்படி தெரியும்? காவேரி பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல ஹோட்டல் கடை வச்சிருந்தாரு இதுக்கு முன்ன. இப்போ ஊராட்சி வர தலைவராகிறாரு பாஸ்கரன். பரவாயில்லடா. அது எனக்கு தெரியுங்க. சாப்பிட்டு ஹோட்டலையாவது கொஞ்சம் ஞாபகமா சொல்லுங்க. ஆமாங்க. எவ்வளவு ஆளுக்கு வந்தாலும் அந்த பாஸ்கரன் எம்எல்ஏ ஹோட்டல் தெரியாது. தினந்தோறும் 9 8 9 நாளா சாப்பிட்டு. ஆமா ஸ்ரீ ரேணுகாம்பாள் சிப்பன் கடை. காலையில 6 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடுங்க. எங்கடா சும்மா ஓடுறீங்க அப்பா டேய். பூரி ஓடுமா கிழங்கு ஓடுமா குருமா ஓடுமா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் இன்னும் கிராம தேவதைகள் இவரது பெயரால் கொண்டாடப்பட்ட சொந்தக்காணி தேவதயம் இன்னும் நெவரி மாநகரத்தைச் சேர்ந்த கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், நாட்டார் மன்றர்கள், இன்னும் பெருந்தனம், காவல், மென்காவல், மேட்டுக்குடி, இன்னும் கிராம பொதுமக்கள் விசேஷமாக அவர்களைச் சேர்ந்து எங்களுடைய நாடகத்தை வாழ்த்தி 501 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறுவஞ்சிப்பட்டு ஸ்ரீ ரேணுகாம்பாள் நாடக மன்ற குழுவினரால் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயம் ஜெயம் ஐயா. அதுவும் தெரியாதுங்க. ஐயோ அது தெரியுங்க எனக்கு. தெரியுமா? நம்ம தோகையில குட்டி பையன் என்ன தடவை இது தடவை. ஓ யாரு பாரு பண்ணா என்ன எப்ப நான் சொல்ல மகாராஜா சொன்னாரு அவரு போய் கேளு. அதான் சொன்ன. ஆமா பாரு யார் எப்படி சொல்லலாம்? உம்மண்டாட்டியா நீ இந்த லட்சணம் உம்மண்டாட்டி அந்த லட்சணம். சரி போ. அது இல்லடா பாரு என்ற பெயர் வைத்து அதுவும் தெரியாதுங்க. அதிகாலையிலே ஆமா ஆகியம் கதிரோடு மந்திரத்தோடு இந்த பூ உலகத்திற்கு தோன்றி அஸ்தம கிரியாமலைய சூரியன் அவர் ஏன் இவ்வளவு பெருமையாக சொல்லி அன்போடு என்னை ஈண்டெடுத்த என்னருமை பிதா, உங்களை ஈண்டெடுத்த உங்கள் அருமை பிதா, என்னுடைய தந்தை, உங்களுடைய தந்தை எங்க அப்பா. ஓ உங்களுடைய தந்தை சூரிய பகவான் உங்களுடைய தந்தை ஆகும். ஆமா அப்படி இருந்தாலும் உங்களுடைய நாடோ சொல்லக்கூடிய
அங்கதேசம் உங்களுடைய நாடாகும். அந்த நாட்டை ஆண்டவரா என்ற அடியனுடைய நாமதேயம். ஐயா புரியுதா? உங்களுடைய தந்தையோ சூரிய பகவான், உங்களுடைய நாடோ அங்கதேசம், உங்களுடைய நாமதேயம் மாவீரன் கண்ண மகாபிரபு உங்களுடைய நாமதேயம் ஆகும். இருந்தாலும் இன்றைய தினம் அதிக கோபத்தோடு வர சதிகாரன் என்பவன் யார்? அந்த சதிகாரன் என்பவரோ கண்ணன். ஓ, சதிகாரன் சத்ராதி என்பவரோ அர்ஜுனன். சத்ராதி யுத்தத்திலே இடுகுல கர்ணனை கொண்டு என்னுடைய பகை வென்றேன் கௌரவர் சேனையை நான்காக பிரித்தார்கள். அதிரதர், மகரதர், சமரதர், அர்த்தரதர பிரிவிலேயமை சேர்க்க இன்று 17ஆம் நாள் யுத்தம் இழுகுல கர்ணனை கொல்வேன், என் தொகை வெல்வேன் என்று ராஜசபையிலே ஆளுக்கு ஒருவராக சபதம் ஏற்றும் போது அர்ஜுனன் ஆமாங்க அந்த நாள் இந்த நாள் 17ஆம் நாள் தான் 17ஆம் நாள் மகாபாரத யுத்தம். அது கோபத்தோடு வர வேண்டிய காரணம். கோபத்தோடு வர வேண்டிய காரணம் ஐயா, உங்களுடைய தந்தையோ சூரிய பகவான், உங்களுடைய நாடோ அங்கதேசம், உங்களுடைய நாமதேயம் மாவீரன் கண்ண மகாபிரபு, உங்களுடைய சதிகாரனோ அந்த கண்ணன், சத்ராதியோ பாண்டவனிடமிருந்த அர்ஜுனன். அப்படி இருந்தாலும் ஐயா, நான் மனசுமையே தான் நிக்கிறேன். ஆமா, ஒருத்தர் வந்து ஒரு பொருள் கேட்டா கொடுப்பீங்களா, இல்ல கும்பல் அபிஷேகம் கொடுப்பீங்களா? கேட்ட
தானம் என்பது 32. தானம் என்பதோ 32. போதும் என்று சொல்லக்கூடிய தானம். போதும் என்று சொல்லக்கூடிய தானம் அன்னதானம். அன்னதானம் அவை ஒன்று நீங்க மீதமுள்ள 31 தான தர்மத்தை 31 தான தர்மத்தை ஏழை எளிய மக்களுக்கு வாரி 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 வழங்கி வருகிறேன். வாரி வாரி வழங்கிக் கொண்டே வருகிறேன். நான் வழங்கும் நேரம் முற்பகல் பிற்பகல். அந்த காலம் எந்த காலம்? எப்படி ஐயா முற்பகல் பிற்பகல் எப்படி ஐயா? முற்பகல் என்றால் 8 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் மாறி வருகிறது. ஓஹோ, 8 மணி முதல் 12 மணி வரை. ஆமா, முற்பகல் இது. ஆமா, பிற்பகல் என்றால் 2 மணியிலிருந்து 5 மணி வரையிலும். 2 மணி முதல் 5 மணி வரை. பஞ்சங்கள் பஞ்ச மறந்தோட தானம் செய்து பாருக்கும் தான கதை. தானக்காரனை மாத்துறாங்க. ஆமா, கொடை வல்லாய் வாழ்த்துறை கூற 32 தானத்தில் அன்னதானம் தவிர என்ன அன்னதான சாப்பாடு தானே நீங்க ஏன் செய்யல? இழிவான குலத்திலே பிறந்தவர் வண்டிக்காரன் பிள்ளை என்று என்னுடைய இல்லத்திலே அவர்களும் அன்னத்தை புசிக்க வருவது கிடையாது. திரும்பாதவரை அழைத்து நாம் அன்னம் கொடுத்தால் அன்னத்திற்கு சமம் அல்ல விஷத்திற்கு சமமாகும். ஆமா, பிடிக்காமல் கொண்டு வந்து சாப்பாடு போட்டால் ஏற்பாரா? ஆமாங்க, சாப்பிட முடியாது. நான் இடுமான குலத்தோர் என்பதால் என்னுடைய இல்லத்திற்கு அவர்களும் அன்னத்தை புசிக்க வருவது கிடையாது. அந்த ஒருவரன் நீங்க மீதமுள்ள 31 தான தர்மத்தை ஏழை எளிய மக்களுக்கு விளக்கம் புரிந்ததா ஐயா? விளக்கமாக புரிந்து கொண்டேன் ஐயா. உங்களுடைய நாடு அங்க தேசம், உங்களுடைய நாமதேய மாவீரன் கர்ண மகாபிரபு, உங்களுடைய தந்தையோ சூரிய மனமான், உங்களுடைய சத்ராதியோ குணம் அந்த அர்ஜுனன், அந்த சதிகாரனாக விளங்கக்கூடியவர் அந்த கண்ணன், உங்களுடைய குடும்பம் வாரி வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளல் மகாபிரபு, உங்களுடைய கொடை வள்ளல் என்று பெயர் பெற்றிருக்கீங்க. அப்படி இருந்தாலும் உங்களை 300 நாள் வயிற்றிலே பெற்றெடுத்த தாய் யார் ஐயா? கேள்விகளுக்கு திறத்தோடு மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள். ஆமா, கேள்வி எழுந்த பின்னால் பதில் வைக்கவில்லையானால் அவ்வார்த்தை அர்த்தமல்ல. என்னுடைய தாய், உங்களுடைய தாய் யார் என்று சொல்லுங்கள். பாண்டவரின் தலைவன், பாண்டவரின் தலைவன், பொய் சொல்லா உத்தமர் தர்மராஜாவை ஈன்றெடுத்த நாளான் என்னை பெற்றார். ஓ, தர்மராஜாவை ஈன்றெடுத்த தாங்கி 18ஆம் நாள் போரிலே 18ஆம் நாள் போரிலே போரிலான கொடிய சண்டாளன் துர்மார்க்க துரியானை கொல்வேன் வெல்வேறு விருதுகள் இருக்கிறான அந்த வீமனை ஈன்றெடுத்த தாய் தான். அந்த வீமனை ஈன்றெடுத்த தாய் உங்களுடைய பெற்ற என்னை பெற்ற தாய். 17ஆம் நாள் யுத்தத்திலே தாய் தந்தை பேர் தெரியாத தருணையாக விளங்கும்.
அந்த இடுகுல கரனை கொண்டு இடுகுல கரனை என்று விருதுகிறாரே இருக்கின்றாரே அந்த அர்ஜுனனை என்றதாய்தான் அந்த அர்ஜுனனை என்ற தாய்தான் என்னை பெற்றெடுத்த தாய் உங்களை பெற்ற தாயாகும் உத்தமா தேவியாகும் நான் எவ்வாறு பிறந்தீர்கள் யாரிடத்தில் சேர்ந்தீர்கள் இழுவான குலத்திலே பிறந்தவன் கரணை என்று இதை அறிய வேண்டுமே ஆனால் இதை அறிய வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு கட்டம் அதற்கென்று ஒரு நேரம் அந்த நேரம் பார்த்து நீ தூங்காம இருந்தா சாரி ஓஹோ இந்த மாதிரி தூங்கிட்டு போற ஏன்னா அவங்க தூங்கினாங்களும் மற்ற பேரும் எழுப்பி நான் சொல்லிடுறேன் நீங்க எப்படி பண்ணீங்கன்ற வரலாறு மொத்த பேருக்கு சொல்லிடுவேன் அப்பா எல்லா தேவியும் நம்பலாம் ஆமா இந்த மூதேவி மட்டும் நம்ப முடியாது எப்ப அது வந்துச்சுன்னா போவாது அது நல்லதா கட்டுதான்னு கூட தெரியாது பாவம் அது பாட்டு போய்கினே இருக்கும் அது வந்தா வந்துட்டா எப்பேர் வந்து நேரம் வந்தாலும் மூதேவி வந்தா போச்சு அதனால் அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை அந்த எடுத்து சொல்ல வேண்டிய கடமை அந்த நேரம் அந்த கட்டம் வந்தா அந்த நேரம் வந்தா நான் உனக்கு சொல்றேன் ஆமா ஐயா நீ போய் அவர்களுக்கு 10 நாளும் சரி 8 நாளும் சரி வாண்டவருக்கு முடியாத 16 தினங்கள் யுத்தம் முடித்திருக்கிறது ஐயா நாட்களாக யாருக்கு ஜெயம் யாருக்கு வலியம் பாண்டவர்க்கோ ஜெயம் கௌரவர்களுக்கு அம்பஜயமாக இருந்து 15 அந்திச்சாய வேளைகளை விற்குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியாருக்கு தட்சணை ஜெயிப்பார் அன்னம் கொடுத்து வில்லம்பு கடையத்து கொடுத்து குருவே போர்கள பூமியிலே சென்று நேர்முனை வளைத்து நம்முடைய பொருளாக விளங்கும் ஆண்டவரை வெற்றி கண்டு வாருங்கள் என்று தம்பி சேனாதி பட்டத்தை வழங்கினார் சென்ற குருவாக விளங்கும் துரோணாச்சாரியார் குருச்சேத்திர பூமியிலே சென்று அமோகமான யுத்தத்துக்குரிய பாண்டவர் சேனைகள் அநேகம் ஆண்டு வருகிறது மாணவர் கண்ணன் பார்த்தார் இந்த துரோணரை விட்டு வைத்தால் நம்முடைய சகோதரிக்கு பயந்து அங்கே குருச்சேத்திர பூமியை நாடி சென்றார் ஆமா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பகை இருக்கலாம் என்ன ஒரு மனுஷனுக்கும் ஒரு பகை ஆமா நெருப்புக்கு என்ன ஆமாங்க நெருப்புக்கு நீர் ஆமா அது போன்று அந்த துரோணாச்சாரிக்கு ஒரு சாமி வாட்சல் இருக்குது ஆமா அது எப்படின்னா எப்படி என்றால் எப்படி அங்கே பொய் சொல்லா உத்தமர் யார் ஒருவன் உரைத்தாரோ அந்த வார்த்தை மட்டும் கேட்பாராம் ஓஹோ அந்த வார்த்தை மட்டும் கேட்பார் ஆமா சர்வராஜான இதற்கு உகந்தவர் என்று அந்த இடத்திலே அன்னவர் தர்மராஜாவை நியமித்தார் அந்த குருச்சேத்திர பூமியை கடந்தோர் பூமியே அந்த ஒரு கருத்தை அறிந்தவர் யார் என்றார் யார் ஐயா துரோணாச்சாரியாருக்கு யார் இது பொருத்தமாவார் என்று அது சாபத்தின் விளைவு கூட அல்ல ஆமா ஆனால் பொய் சொல்லாத ஒருவர் ஒரு வார்த்தை உரைத்தால் அந்த வார்த்தை மட்டும் கேட்பார் அப்பேற்பட்ட ஒரு சூழ்ச்சியத்தை அறிந்தவர் மாயவன் கண்ணவரா ஆனால் அழைத்தார் தர்மராஜா அன்னவர் யுத்தம் செய்யும் முகப்பிலே அதா குஞ்சரம் அஸ்வத்தாமா என்று சொல்லிக் கொண்டு ஓட வேண்டும் தர்மராஜா சொல்ல அவண்ணமே தர்மராஜா சொல்லிக் கொண்டு ஓடுகின்றார் யுத்தம் செய்யும் முகப்பிலே சொல்லிக் கொண்டே செல்கின்ற போது குஞ்சரம் என்பதை தன்னுடைய சங்கு நாதத்தினால் மறைத்தாரா மாயவன் கண்ணபுரானவன் அவர் மறைத்தவுடனே அதம் அஸ்வத்தாமா என்ற வார்த்தை மாத்திரவருடைய செவியிலே மலிச்சென்று துரோணருடைய மைந்தவ அஸ்வத்தாமா இந்த குருச்சேத்திர பூமியிலே தன்னுடைய முதல்வர் மாண்டு விட்டானோ என கருதி மகனே என்று ஒரு பிள்ளை செத்த ஒரு அப்பா என்ன செய்ய அதிர்ச்சி அடைந்து நின்றார் நிராயுத வாரியாக நிற்க வேலை ஓர் சமயம் துரோபதேயனாக விளங்கக்கூடிய பாஞ்சாலம் வைத்த சபதத்தின்படியாக அந்த இடத்திலே அவருடைய மகனாக விளக்கும் துஷ்டத்தி மண்ணை தூண்டிவிட்டார் மாயவன் கண்ணவரா உரிமையார் உறைவாரை என்றைய தினத்திருந்தாலும் என் மைந்தனாக விளக்கும் துஷ்டத்தி மண்ணும் கரைத்தினால் நீ மடிய வேண்டும் என்று சொல்ல உரிமையை வீசினார் வெட்டுண்டு சாய்ந்தார் மாபெரும் மலைபோல் சாய்ந்து விட்டார் சென்றவர் இதுவரை காணவில்லையா என்று குருச்சேத்திர பூமியை என்னுடைய குருவை கொன்றவன் யாரடா என்று பார்க்கும் அளவிலே அந்த குருச்சேத்திர பூமியை என்னுடைய குருவை கொன்றவன் யார் அங்கே ஒருவரும் ஆய்க்கிறகவில்லை முதல் முதலாவத்திலே தர்மராஜா கலைத்தார் அன்னவனை நல்லவனை கொல்லவனவன்
அமோகமான யுத்தத்தை புரிந்து வீழ்த்தேன் அண்ணவனை வீழ்த்தினீர்கள். அண்ணவனை கொல்லலாம் என்று பார்த்தால் மழை போல் சாய்ந்தார். போர் சமையலுக்கு தேவை இத்தனை நாளுக்கு கூட வட்டிவேலாயுதத்தால் அண்ணவனை தாக்க முயலுகின்ற போது அவர் அம்மா அம்மா என்னை பெற்றவளே அம்மா என்று நினைத்தார். கேவலமான அற்ப உயிருக்காக அம்மாவை நினைத்து விட்டார். சரி, என் தாயின் நினைவு என் நெஞ்சத்தை உரிக்கிறேன். ஐவர்களை அர்ஜுனத்தை ஆழ்வரை கொல்லக்கூடாது என்று ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறேன். ஆமா, இன்னொரு வரம் வளர்த்து வரும் நாகக்கடை ஒரு கடைக்கு மேல அர்ஜுனன் மறுகனை விடக்கூடாது. என் தாய்க்கு நான் கொடுத்த வாக்கு நினைவுக்கு வந்தனே. கரத்தை தாய்த்தேன், உதைத்து தள்ளினேன். அந்த பீமரே நிற்கிறாய் என் பேரார் உறுதி அச்சரன். அங்கே இருவருக்கும் அமோகமான யுத்தம். ஜெயந்தியம் இன்னும் காட்டு கண்டிகளை சேர்ந்த முனுசாமி என்று சொல்லக்கூடிய நல்ல உள்ள படைத்த பெரியா. ஏனால் காட்டு கண்டிகை கிராமம் முனுசாமி அவர்கள் அமரர் காட்டு கண்டிகை சார்ந்த கிராமத்தை சேர்ந்த அமரர் தெய்வத்திரு முனுசாமி அவர்கள். முனுசாமி அவரது நினைவாக இங்கே வருகை தந்து இருவராக வேடமேற்று நடிக்கும் முனியாண்டி அவர்கள். இன்னும் முனுசாமி அவருடைய நினைவாக முனியாண்டி என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் இதோ கண்ணாக வேடமேற்று நடிக்கும் எங்களுடைய நாடகமன்றத்தின் ஆசிரியர் திருவஞ்சிப்பட்டு சீதாராமன் ஆசிரியர்களுக்காக 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அத்த ஐயாவிற்கும் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நாடக மன்றத்தின் சார்பாக நன்றிகள வணக்கம். ஜெயம் 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 ஜெயம். மாணவன் ஜெயம் ஜெயம். இன்னும் ரெட்டிவளம் கிராமத்தைச் சேர்ந்த ரெட்டிவளம் கிராமம் லோகு அவர்கள் எங்களது நாடகமன்ற ரசிகர் நாடகப்பிரிவாக வழங்கக்கூடியவர். ரெட்டிவளம் கிராமத்தைச் சேர்ந்த லோகு அவர்கள் எங்களுடைய நாடகமன்றத்தை வாய்த்து 101 ரூபாயும் இதோ கண்ணனாக வேடமேற்று நடிக்கும் எங்களுடைய நாடகமன்றத்தின் ஆசிரியர் திருவஞ்சிப்பட்டு சீதாராமன் ஆசிரியர்களுக்காக 101 ரூபாயும் எங்களுடைய நாடகமன்றத்தின் நிர்வாகி திருப்பரங்காடு வேலண்ணவனுக்காக 101 ரூபாயும் இதோ துரியனாக வேடமேற்று நடிக்கும் திருப்பரங்காடு மணிகரன் அண்ணவனுக்காக 101 ரூபாயும் இன்னும் எங்களுடைய நாடகத்தில் நடிகர் முசலவாக்கம் இன்னும் விஜயன் அவர்கள் பொன்னுரியாக நடிக்க இருக்கிறார். இன்னும் விஜயன் அவருக்காக 101 ரூபாயும் ஆக 501 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். ஜெயம் 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 ஜெயம். என்னருமை தாய்க்கிறார் கொடுத்த வாக்கின்படியாக தேவ இந்திரன் கொடுத்த வத்திரவேலாயுதத்தால் வீமனை தாக்க முயலுகின்ற வேளையிலே என் தாயின் நினைவு ஒழித்தது. அந்த நினைவு உங்களுக்கு ஒழித்தது. என்னுடைய பேரால் உறுதியாக வழங்கும் அர்ஜுனோடு போகிறேன். ஆமா, அண்ணவன் அடிக்க நான் கொடுக்க, அவன் அடிக்க நான் கொடுக்க, வாங்க அங்கே கருந்தூல் செந்தூல் பறந்தன நமக்கென்று நியமித்தனால் 17 நாள் யுத்தம் வீண்பாதம் எதற்காக என்று அங்க பிடிச்ச ஓட்டம் அங்க பிடிச்ச ஓட்டம் எப்ப இங்க வந்து நிக்கிறீங்க எண்ணாட்டு காவல்காரனால தெரியவில்லை எங்கிருந்து வர ஐயா உங்களுடைய தம்பி துரியோதன மகாராஜன் உங்களை வருமையா ஐயா யாரு வரும்படி உத்தரவு அப்படி தடுமாறுது அப்படிதான் கூடுமா இல்ல சூப்பராது சொன்னதுமே தடுமாறாது நீ ஏதோ தடுமாறுது. ஓஹோ, அது இயற்கையாகவே தடுமாறுகிறது. ஆமா, ஆனால் வெற்றி பெற போறாள் நாங்க தான் இப்ப பாக்காத. ஆமா, நீங்க போறதுதான் இல்ல வெற்றி போறீங்க. போருக்கு போய் ஜெயம் எடுத்து நீங்க தான் அங்க பாடுறா எங்களா ஆகட்டும். எங்க அங்க இதுவா என்னுடைய தம்பியினர் சபை. ஆமாங்க, மொத்தம் எங்க சேனைங்கப்பா. இது பட்டுக்கு இல்லாம உக்காதிக்கு இல்லாம வீண்டு போய்க்குது. இதெல்லாம் வீண்டு எப்படியும் நம்ம மடி போறது தின்னு தெரிஞ்சு போச்சு. இதுங்களுக்கு வயிறு ரொம்பத்தும் தெரியாது, வாயு ரொம்பத்தும் தெரியாது. எங்க சேனைகள்லாம் இந்த பாண்டவர் சேனெல்லாம் உட்காந்துக்கிறோம். அது கொஞ்சம் உஷாரான சேனை. நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு இந்த நாடு ஆளன்ற ஒரே ஒரு தீவிரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அதனால் எங்க சேனல் நம்ம போற நல்ல மூக்கு பிடிச்சி சாப்பிடுவோம் படுப்போம் போ நிம்மதியா படுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்களை கேட்டு பார்த்து போயிட்டு வந்து எப்படிப்பா கூத்து கேட்டு பண்ணா பாரமா இருந்தது. அதனால் இவையெல்லாம் என்னுடைய தம்பியின் சேரா சைன்யம். தம்பி எங்க இருக்கிறாரு? சபாபதி உடையார் வீட்டுல சபா மண்டபம். சபா மண்டபம் கூட எங்க சமாச்சாரம் தெரிஞ்சு போய்க்குதா? இல்லங்க 11 சேனைகள் மாட்டானே தம்பிமார்கள் மாண்டு விட்டார்கள். இன்னும் 4 பேர் தான் இருக்கிறோம். எங்க பணம் கோரி இவனும் கொஞ்சம் ஏறான் கொஞ்சம் ஆளு. ஆதலால் ஒன்று துரியோதன மகாராஜா, கர்ண மகாராஜா, ஜல்லிய மகாராஜா, சகுனி மகாராஜா 4 பேர் தான் இருக்கிறீங்க. 4 பேர் என்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறியா? ஆமா சரியா? ஜாக்கிரதையா இரு. சரிங்க சரிங்க. கட்சியில கணக்கு பார்க்கும்போது புடிச்சுடுவோம். ஜாக்கிரதை பாருங்க பாருங்க. கொஞ்சம் விட்டு இங்க பத்து புடிச்சு நீங்களே தான் பாத்துக்கிறீங்களா? கண்டா ஆஹா காணலாமா? வணங்காமுடி சிரம் வணங்கியதே கிடையாது. இந்த இடத்துல பார்த்தா மலை போல் சாய்ந்திருக்கிறார் தம்பி. அவர் சிரம் கவிழ்ந்ததே கிடையாது. அப்பேற்பட்ட ராஜாவுக்கு இந்த நிலைமைன்னா நம்மளுக்கு என்ன நிலைமைங்க? அவன் 1 ஏக்கரா வச்சுக்கிறான், 2 ஏக்கரா வச்சுக்கிறான், 3 ஏக்கரா வச்சுக்கிறான். ஒரு மிஞ்சி போனா ஒரு 5 ஏக்கரா வச்சிருப்பாங்க. என்னை விட யாரா உலகத்துல ஆளுன்றான். கையில பிடிக்க முடியல. அவனு என்ன 56 தேசத்திற்கே ராஜா. 56 தேசத்துக்கு எப்பேற்பட்ட ராஜா. இந்த ராஜாவுக்கு இந்த நிலைமைன்னா வாங்கி தின்ன பையன் உனக்கெல்லாம் என்ன நிலைமையோ? ஐயோ எங்க போய் கூட போறோம் ஆண்டவன் சேர்த்து அவங்கப்பட்ட மகாராஜாவுக்கு இந்த நிலைமைன்னா நம்மெல்லாம் எங்கேயோ. மாதவன் செல்வம் என்பது நிலையானது அல்ல. அது செல்வம் என்ன போயிட்டே தான் இருக்கும். அந்த செல்வம் வரும்போது தான் செல்வம் சொல்லுவாங்க. அது போன்ற போது யாருக்கும் தெரியாது. அதனால முதல்ல மனிதனா மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே இந்த உயிர் தானே. ஆமாங்க. வேற யாருன்னா படிச்சிருக்கிறானா? இல்லங்க. அது போல என் தம்பி அப்படி நினைக்கிறார். ஆமா அவரே இந்த கதியாகிறார். தம்பி சிங்கம் போன்ற கரத்திலே வாரியந்தி வெதும்பியிடும் என்னுடைய தம்பி துரியோதன மகாராஜா. இன்று நான் தம்பி துரியோதனா என்று இந்த அண்ணன் அழைக்க தம்பி துரியோதனா என்று அழகாக அருமையா அழைக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு சிறுவஞ்சிப்பட்டி சீதாராம வண்ணா அருமையா சொல்றாருங்க. சுத்தமான சத்திரி கொடுத்த ரசகுணத்தை குடும்ப சேர்க்கிறீங்களா? வேடு என்ன சொன்னாரு அவரு? காது மாட்டேன் மெலிந்த குரலிலேயே துக்க சாகரத்தால் அண்ணா மெதுவா அவ்வளோ சோகமாக அண்ணான்றாரு. படப்பட வேண்டாம். மன்னா மன்னா அது மன்னவரை அந்தனோடு ஒரு மொழி உரைத்தீரார். கர்ணோடு
சும்மா இருக்க மாட்டேன் கருத்ததை உரை செய்யும் துரிய மன்னா உன்னுடைய மனக்குறை என்னதென்று உன்னுடைய அண்ணன் இந்த கர்ணன் நான் இருக்கச்சே எதற்காக அஞ்ச வேண்டும்? உன்னுடைய மனக்குறையை தெளிவோடு எம்மிடத்தில் உரைப்பாய் தம்பி துரியோதனா. அண்ணா இந்த அண்ணன் நான் இருக்கேன், நீ பயப்படாத. வாரும் கர்ணமகாராஜனே ஐயா, வாரும் கர்ணமகாராஜனே ஐயா, பரமான சேனைகள் வளர்மிகு சேனையெல்லாம் அணிந்து போச்சுதே மெய்யான்னு அழுகுறாரு. ஒருத்தங்கிட்ட இந்த பணமும் இந்த படபலம் இருக்கிற வரைக்கும் அவன் தட்டி பார்க்க முடியாது. என்ன யாரும் அசிங்க பார்க்க முடியாதுடா. எதோ உட்காந்துருப்பான் அவன் இருப்பான் மேல, வானத்துக்கு மேல போயிடுவான். வானத்தாண்ட உட்கார மாட்டான்டா, வானத்தாண்ட போய் உட்காருவான். ஓஹோ, அது வந்துட்டா. என்ன பானம்? பானம் மது பானம். ஓ, மது பானம். அது போட்டா நம்மள அசக்க முடியாது. என்ன எவ்வளவு அசிங்கப்படி அவன் போட்டு ஆடுறது அவனுக்கே தெரியாது. அவனு போய் இன்னொருத்தையா அசக்க போறான். ஐயோ, ஆட்டப்படி அசப்படி அவனே ஆடுவான். அவனே போட்டுன்னு ஆடுறான் போது அவனு போய் யாரும் அசுவான். ஆமா, அது போல இந்த பணம் இருக்கும் போது ஒரு வார்த்தை, அதே மனுஷன் கொஞ்சம் இறங்கி வரும்போது பாத்தியா எல்லாம் போனா பாத்தியா நிமிர்ந்து நடக்கும் என்னொரு தம்பி வாரும் கர்ணமகாராஜனே ஐயா, ஐயா, பரமான சேனைகள், பரமான சேனைகள். இந்த துக்கர பேச்சு என்னைக்காவது கேட்டிருக்கிறியா? என்னைக்குமே கிடையாதுங்க. அந்த துக்கமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் ஒரு நாளாவது பார்த்திருக்கிறியா? என்னைக்குமே பார்த்து கிடையாது. இன்னைக்கு வந்து மொத்தம் போச்சு. கம்பீர நடை நடந்தான் துரியராஜன் வாங்க. ஓஹோ, அது போல அந்த நடைகள் எல்லாம் மாறி இன்றைய தினத்திலே பார்த்தனையா? ஆமாங்க, என்ன சிங்காரம் நடை நடத்தினுவாரு. ஓ, எப்பா நடையெல்லாம் போய் வாரும் கர்ணமகாராஜனே ஐயா வளமத்து எல்லாம் போச்சு. நான் உன்னானதான் பேச முடியாது, ராஜா கிட்ட பேச முடியாது. நான் ஒரு சிற்றரசு. ஓஹோ, உலக நீதி, என்ன ஒரு பொதுவான நீதி சொல்றீங்க? அந்த பொதுவான நீதி சொல்றேன். அதனால் பலமிகும் சேனை மாண்டு விட்டது அண்ணா, பலமிகு சேனை எல்லாம் மாண்டு விட்டது அண்ணா. இவர் யாராக இருக்கலாம் தம்பி? அண்ணா, ஜெயம் ஜெயம். இன்னும் ஆட்டுப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த இன்னும் வெங்கடேசன் முருகதாஸ். ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஆமாங்க, அதெல்லாம் கூட வருஷத்துக்கு ஒரு கூத்து ஆடிட்டே இருக்கும். ஆமா, திருவஞ்சிப்பட்டு ரேணுகம்பால் நாடகம் பண்றோம். ஆமா, சந்தானபுரம். சந்தானபுரத்துல ஒரு நாடகம் கொடுத்தார். இன்னும் ஆட்டுப்பாக்கம் கிராமம் வெங்கடேசன் முருகதாஸ் எம்மைய நாடக ரசிகர்கள், நாடக பிரியர்கள் இருவருமாக ஒருங்களை சேர்ந்து இங்கே வருவதற்கு இதோ கண்ணனாக வேடமேற்று நடிக்கும் எம்மைய நாடகத்தின் ஆசிரியர் சிறுவஞ்சிப்பட்டு சீதாராமநாதன் அவருக்காக 51 ரூபாயும் மற்றும் நாடகத்தின் நிர்வாகியாக வரக்கூடியவர் அர்ஜுனாக நடிக்க இருக்கிறார். இன்னும் திருப்பரங்காடு கிராமம். நடிப்பாரா நடிக்க மாட்டாரு? ஒருத்தர் 10 பேர் நடிப்பார் நடிப்பார். ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் திருப்பரங்காடு இன்னும் ஆர் வேலனவருக்காக 51 ரூபாயும் இங்கே அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அத்தகைய அவர்களுக்கும் எம்முடைய நாடகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம்.
ஜெயம் ஜெயம் ஜெயம். நம்மை சாருந்திரானர் பின்னரான யோருமாடி நகை என்று சோர்வை அடைந்து மானம் சொக்கினேன் போனதெல்லாம் பொட்டி இருப்பதும் கட்டி இவர்கள் யாருடைய கரத்தினால் மாட்டார்கள் தம்பி இவர்கள் யாருடைய கரத்தினால் மாண்டார்கள் வளமிக சேர என்றுரைக்கு நம்மை சாருந்திரானர் பிட்மரனை ஓரும் அடிந்ததை எண்ணி அனைவரும் அடித்ததை எண்ணி சோர்வை அடைந்து மனம் சொக்கிய வைக்கிறேன் ஐயா. யார் கருத்தால் என்று உரைத்தார் பீமன் அர்ஜுனன் இருவருடைய கரத்தாலே பீமன் அர்ஜுனன் ஒரு ஆட்டு மந்தையை கோரா என்று சொல்லக்கூடிய மிருகமானது எப்படி அடைத்து செல்கிறதோ அதை போன்று 11 அங்குல சேனை சும்மா அனைத்தையுமே இதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன தம்பி துரியோதனா? இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன என்று கேட்க பெண்டுகள் அனைத்து வரும் முண்டைகளான ஆண்களையும் அண்டையில் நீ இருந்தும் போய் கண்டசுகன் என்றார். பக்கத்திலே அங்கநாட்டு மன்னன் கர்ணன் இருந்து கூட இந்த அந்நிதம் நடக்கிறது அண்ணா. அதனால நீ தேவைப்படுறார் ஜெயம். இன்னும் 20 கிராமத்தைச் சேர்ந்த இன்னும் திருமால் பிள்ளை அவர்கள் எங்களது நாடக ரசிகர் நாடக பிள்ளை வழங்கக்கூடியவர் இன்னும் திருமால் பிள்ளை 20 கிராமம் மாட்டு வியாபாரியாக விளங்கக்கூடியவர். ஆடு மற்றும் அப்படி ஆட்டு வியாபாரியாக விளங்கக்கூடியவர் இன்னும் 20 கிராமம் திருமால் பிள்ளை இங்கே வருகை தந்து எங்களுடைய நாடகத்தை வாழ்த்தி 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். ஜெயம் 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 ஜெயம். ஒரு 500 ரூபாய் வாங்கி அர்த்தானா மாணவன் ஐயா. ஆதலால் என் பக்கத்தில் இருந்தும் கூட அந்நியர்கள் வளர்க்கிறது அண்ணா எனக்கு அண்ணா ஆதலால் இந்த பார்வக மக்கள் எனக்கு பாரெல்லாம் இழந்து நம்மை பரிகாசம் செய்கிறார்கள். பாதகத்திற்குள்ளாகினேன் காதகனாகினேன் ஐயோ ஏம்பா ஓர விகார கொடிய சண்டாளன் தாயாதிக்கு நாடு தராத பாவி போறானே முன்னாடி காலி எப்ப அரைக்குமோ அப்படின்னு அழுகுறாங்க. எப்ப அரைப்பாங்களோ எங்களை நேரம் பேச முடியலனாலும் உனக்கு ஒரு நேரம் கிடைச்சது பத்தியா நீங்க எங்களை பேசுறதுக்கு இல்ல சொல்றோம். எப்படி அவன் சாவானோ இருப்பானோ கூடுவானோ ஒருத்தர் பின்னால பேசுற பேச்சையும் எங்களை தூட்சிக்கிற வார்த்தையும் ஆமா கிணவுல ஊம கனவு கண்டா எழுந்து சொல்ல முடியுமா? அதால அது எப்படி சொல்ல முடியும்? ஊம கனவு கண்டிஷனா அதால தான் மங்கி போகும். அதால போக அது சொல்ல முடியாது. அது நான் எடுத்து சொல்ல அத்தால முடியுமா? சொல்ல முடியாது. அது போல எங்களை பின்னால பேசுறவன் 1000 பேர் ஒரு சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்ல. பின்னால எவ்வளவு சொல்ல போறாங்க தாயாதி. ஓஹோ எவ்வளவுனா சொல்லிட்டோம். சொல்லிட்டோம் சொல்றவன் அவனை சார்ந்தவன் சொல்லுவான். எங்களை சார்ந்த ஒரு ஆள் எங்க ராஜாவை பத்தி குறை சொல்ல முடியுமா? குறை சொன்னீங்களா உங்களுக்கு சம்பளம் கட்டாச்சு. அதுக்குதான் பயப்படுறாரு அவங்க சொல்ற சொல்லும் அவர்கள் திட்டும் எங்க பொட்டியாட ரொம்ப போகுது. அதுவா வந்து நம்ம பொட்டி ரொம்ப போகுது. அருமையாகத்தானே நீர்வளம் நிலவளம் கோவலம் குடிவளம் தனவளம் தாங்கிய வளமனை சொல்லும் 5 வளங்களும் பொருந்திருக்கும் நெமிடி வானகரத்தில் எழுந்தவர்க்கும் அன்னை திரௌபதி அம்மனுடைய அக்னி மகோ வசந்த விழா 15 வருட காலமாக சிறப்புறத்தாறு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. 15 வருடமாக தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. அங்கே அம்மன் உற்சவமும் மகாபாரத சொற்பொழிவும் இன்னும் நாடகதாரிகளால் நாடகமும் மகாபாரத கூத்தும் பெருமையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்க ஆமா அற்புதமாகத்தானே நடந்து கொண்டிருக்கிறது. கோவில் ஆலய நிர்வாகிகளும்
கோவில் அரங்காவலர்களும் கோவில் தர்மகர்த்தா சாமியார் ஆமா கிராம பெரியவர்கள் ஒருங்கரை சேர்ந்து ஆலய நிர்வாகிகள் ஒற்றுமையாக கூடி சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 மணிக்கெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன போறாங்க ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கெல்லாம் கொடுக்க போறாங்க. அந்த பணம் அதெல்லாம் எங்க தம்பி கஜானா பொட்டி ரொம்ப போகுது. அந்த பணம் தான் வந்து கஜானா ரொம்ப போகுது. எவ்வளவு தருவாங்கப்பா? ஒரு 3 லட்சம் குடுத்துருவாங்கன்னு பாக்குறேன் 10 நாளைக்குங்க. சரிப்பா பரவாயில்ல. 33 லட்சம் பிரகாசம் பாக்குறாங்க 3 லட்சம் இப்ப ஏறி போச்சு. எங்களுக்கு தேவை பணம். பணம் தான் நம்ம பொட்டிடுவோம் போகுது. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க காரி மூஞ்சி மேல மீட்டுமே எப்படி அதுவா நம்ம இல்ல சொல்ற ஒரு பேச்சு மூஞ்சி மேல மூயம் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவங்க சொல்லலாம் எங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. நேர்மா நடக்கிறவனுக்கும் ஒரு காலம் இருக்கும். தாயின் கருவறையில் இருந்து அவன் புவியிலே ஜனனமான பழிக்குத்தான் ஆளாக பிறக்கிறான். அதெல்லாம் அவங்க சொல்ல ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அண்ணம்மா இருக்கு மகாராஜா பாரியா கையில் என்ன வச்சுக்கிறாரு பாரியா அட பாவி டேய் கட்டா ஓ அது தெரியலையோ அதுதான் உன்னை கூப்பிடுறேன் ஓ இது நாக நீட்டுடா ஐயோ ஓ அது என்னோடியா தெரியலையோ என்னது அது ஒருராகம் அட பட்டுக்கு தூங்குறமே பட்டுக்கு பாத்துக்கு அவன் தீக்கு காலமா சீங்க பலகாரிக்கு எல்லாம் சாப்பிடுங்க சாப்பிட்டது போய்தான் டேய் நீ போனால அந்த வேலை வேலை பாரு யாரு நான் தூங்குனா ஐயோ நானா எனக்கு ஒரு ஆசை இப்போ இல்ல இப்ப தமன மயம் வருமா ஐயோ மொத்த ஜனம் ஊது போடுமா நம்ம கட்டாளி போய் பத்து தூங்குமான்னு நினைக்கிறேன் டேய் நீ தூங்க முடியாது உடனே கோயில்ல போய் ஆட சொல்லுவாங்க அங்கே ஆட முடியாது அங்க சாயந்தரம் 10 தம் தம் மிருந்துங்க தூங்க வச்சுடுமே யோ அது கொஞ்சம் தெரிய மாதிரி சொல்லி நீ சொல்றது எனக்கு புரியலையா அது தெரியாது ஆமா அதுவும் தெரியாது தெரியாது சர்பம் சர்பமா சர்பம் யோ அதுவும் எனக்கு தெரியலையோ சர்பம் தெரியல அதுவும் தெரியலையா அட மொத்த சர்பம் தெரியாது உனக்கு தெரியாதியா ஓ நாகம் இப்ப நாகம் அதுவும் சின்ன பையன் ஆமா உனக்கு என்ன தெரியும் கொஞ்சம் நல்லா புரியுது சின்ன பசங்க உங்களுக்கு என்ன தெரியும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ஓ நீங்க எல்லாம் சின்ன பையன்கள் ஆமா அது அவருக்கு புரியல டேய் உனக்கு தெரியல
சர்பனா தெரியாது, நாகனா தெரியாது, ஊரகனா தெரியாது, அரவனா தெரியாது, பாம்பு ஜெயம் ஜெயம். இன்னும் கோவிந்தவாடி அகரம் கிராமம், இன்னும் கோவிந்தவாடி அகரம் கிராமத்தைச் சேர்ந்த சக்தி விநாயக நாயக்கர் இன்னும் கோவிந்தவாடி அகரம் கிராமத்தைச் சேர்ந்த சக்தி விநாயக நாயக்கர், இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர் நாட்டாண்மையாளர், எங்களது நாடக மன்ற ரசிகர், நாடக பிரியர் இங்கே வருகை தந்து இன்னும் கோவிந்தவாடி அகரம் கிராமம் சஞ்சீவராய நாயக்கர் பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய குடும்பத்தை அனைவருமாக சேர்ந்து இங்கே வருகை தந்து எம்முடைய நாடகமனத்தை வாழ்த்தி 51 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். நன்றி வணக்கம். இன்னும் பெரிய தென்னல் கிராமத்தைச் சேர்ந்த வி வேலு நாயக்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர் எம்முடைய நாடகமனத்தை வாழ்த்தி 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். 500 ரூபாய் கொடுத்துருக்கலாம். இன்னும் ஒரு நாள் தான் இது கூத்து. 500 கொடுத்தா நம்ம பொட்டிடுவோம். சரி சரி, நாளைக்கு குத்துறாரு பாக்கலாம். இன்னும் ஒரு நாள் கூத்து தான் இருக்குது. இதாங்க நாளைக்கு குத்துறாருன்ற காதல் உங்களுக்கு கூட ஒன்று கொடுக்கலாம். காலத்து கொடுக்க போறாங்க. இல்ல நாளைக்கு கொடுத்துட்டாங்க. இல்லப்பா கடைசி நாளைக்கு கொடுத்து இன்னைக்கு தான் கொடுக்கணும். கர்ணன் மோட்சம். ஓ புன்னை கிராமம். ஆமா புன்னை கிராமம். வெங்கடேச பிள்ளை. ஆமா இன்னும் புன்னை கிராமம் வெங்கடேச பிள்ளை ஏத்துக்கொள்ள வரவில் வந்து சிகாமணி. ஆமா ஏன்னா நம்ம நாடக ரசிகர். ஏன்னா ரொம்ப நாள் ஆகி போச்சு, நாடகம் தான் வைக்க மாட்டாரு என்னன்னு தெரியல. அவர் கேக்குறாருப்பா அந்த தேதியில நம்ம புஷ்டுக்கிறோம். ஐயோ அன்னைக்கு புஷ்டு அவரு என்ன பண்ணுவாரு, கடைசி அடிக்கு நம்ம சரியான விருந்து வழங்கிருன்னு சொல்லிக்கிறாரு. ஓஹோ நம்ம நாடகக்கார எல்லாரும் சாப்பிட்டு தான் போன நினைக்கிறாரு. அவர் குடும்பத்து வாங்கிக்குவாயா மனான்னு சொல்றாரு. குடும்பத்து வாங்கிக்குவா ஐயா வாயான சொல்லுங்க ஐயா. அவர் மனம் வராது அவளுக்கு 20,000 வாங்கிக்கீங்களா? ஒரு நாள் சாப்பாடு தான் மட்டும் சொல்லு. ஆனால் என்ன வெங்கடேச பிள்ளை ஐயா அவர்கள் நம்முடைய கம்பெனிக்காக 501 ரூபாய் வழங்கியிருக்கிறார். ஜெயம் ஜெயம். இன்னும் நெல்வாய்கட்டி கிராமத்தைச் சேர்ந்த பி திருவேங்கட நாயக்கர், இன்னும் வண்டியர் சங்க செயலராக விளங்கக்கூடியவர் நெல்வாய்கட்டி கிராமம் பி திருவேங்கட நாயக்கர் அவர்கள் எவ்வளவு நாடமரத்தை வாழ்த்தி 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார். நன்றி வணக்கம். ஜெயம் 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 ஜெயம். மாணவன் இது சாதாரண சர்மம் அல்ல. காண்டகாமரம் தகனத்தின் போது அக்னி தேவனை அழைக்கக்கூடிய அல்லல்ல குறையாத அம்ராதோனியும் அருமையாகத்தானே பெற்று வந்து காரகம் அனைத்தும் தரக்கூடம் ஏற்றி அங்கே தகனம் செய்கின்ற போது கிடைத்த பாம்புதான் என்று சொல்லும். நீங்கள் விட்டாலும் இந்த நாகம் விடாது. நீங்க விட மாட்டீங்க.
எனக்கு விடை கொடுக்கும் பட்சத்திலே நோச்சென்று மாண்டவர் நடுவோர் அர்ஜுனனை கொன்று இன்று வெற்றியை தேடித்தருகிற விடை கொடு தம்பி. ஐயா நானும் பாக்குறேன் முன்னாத்துல இருந்து என்னடா போட்டு மொன்னுக்குனே இருக்கிற அது போடுற பிரியாணி ஐயா ஐயா நாவுக்கு ருசியானது என்ன சொல்லுவோம்? என்ன செய்கிறார் இந்த கணபதிக்கு மண்ணில் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? பாவிங்க பணமாற வசூல் போறாங்க ஒட்டாடி தாலிகளை அரைக்கும் இவனுங்க எப்ப போய் சாவானுங்களோ இவனுங்களால என் வீட்டுக்கார தாலி அறுத்தாங்க அப்படி பேசுறாங்க மாதாவே பேசுறாங்க. அவங்க சொல்றாங்களா சொல்லுங்க. நீ ஐயா இன்னும் செய்வேன் அண்ணா எந்த கடுமதிக்கு மண்ணில் உள்ளவனுக்கு ஆளாகி விட்டாங்க. இவங்க சொல்ற சொல்ல பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம கடமையில கொஞ்சம் உசாரா இருக்கணும். ஆமாங்க ஐயா. இந்த நாடாள வேண்டும். ஆமா அதனால் ஆமா உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே நமக்கு நாமே நீதிபதி. ஆமா ஏண்டா தான் நல்லா இருக்கிறன்னு தெரிஞ்சா போதும். ஆமா நீ சொல்லிதான் தெரியும் அவசியம் கிடையாது. ஆமா உன் குறி எப்படி இருக்குது? ஆமா எந்த திசை பார்த்தாலும் கருடும் பார்வை மாதிரி பாக்குறியா? என் திசை அப்படிங்க நான் அப்படி பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்படி யாருன்னா வந்தாங்களா தெரிஞ்சாலும் அண்ணன் வந்துட்டார் பண்ணணும் நாங்க ஒரு 100 500 அதான் அந்த மாதிரி காரியத்துல கண்ணா இருக்கணும். ஆடிய கூத்தாடினாலும் காரியத்து மேல கண்ணு இருந்துங்க. தம்பி நீ எதற்கு உயர வேண்டாம். இந்த அண்ணன் நான் இருக்க என்ன பயம் உனக்கு? ஒரு ராஜா பேர் பெற்ற மன்னன் விழுந்திருக்கிறாரு. அவரை நாடி ஓடி கரம் கொடுத்து தூக்குடான 1.5 மைல் தூரம் எட்டு நின்று புட்ரா நீங்க சின்ன சின்ன ஊருமா நம்ம தூக்கிடலாம். அதனால் நீங்க பெருமா கோயில் யானை அடிக்கிறீங்க. நான் எப்படி மனுஷன் என்னால உங்களை தூக்க முடியுமா? இல்லடா அங்க எடுக்கிறது மட்டும் நல்லா எங்களை மாதிரியே எடுக்கிறியா? இல்லையா? நோ ப்ளீஸ் கேர்ஃபுல். சரி ஆனாவே தகராது பார்த்தா இங்கிலீஷ் தான் பேச. ஐயா இதெல்லாம் கத்துக்கிட்டு பள்ளிக்கு போய் உட்காந்துதான் கத்துக்கிட்டு சொல்லு. என்ன சொன்னாரு? சொன்னாருன்னா இப்ப என்ன சொன்னாரு? என்ன சொல்ல நீதான் சொல்ல. முன்னோர் பெரியவர் சொன்ன தப்பு. முன்னே பெரியவர் சொன்ன மொழியை கேளாமல் போனேன். சின்ன படை நமக்கு நாளாச்சுதே அருமை அண்ணா. படிக்க தெரியாதவன் நிர்மூலமாகறான் பாரு. ஐயா காமராஜர் பச்சாரா? முன்னோர் பெரியோர் சொன்ன மொழியை கேளாது போனேன். பெரியோராகிய பிட்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருமாச்சாரி, அவர் வந்த திருநாட்டில் மகாராஜா அனைவரும் குழந்தாய் துரியோதனா பாண்டவர் நாமிட்ட கட்டளை 13 ஆண்டு காலம் முடித்தார்கள். அவருக்கு உடன்பட நாட்டை கொடுத்து விடு.
அன்று உரைத்தாரே ஆமா முன்னோர் பெரியோர் சொன்ன மொழியை கேளாது போன பாண்டவர் படை சின்ன படை என கருதி ஆமாங்கய்யா யுத்தத்தை புரிந்த நம்படை ஆமா அழிய காலம் ஆகிவிட்டது அண்ணான்றார். மொத்த பேரும் சாவுது ஓடும் ஜலத்தை அணைக்கட்ட முயன்றால் முடியுமா? அது நீர் வற்றிய பின்னால் அல்லவோ அணை கட்ட முடியும். அது எந்த இடத்துல கட்ட நிக்கணும் அப்பதான் கட்ட முடியும். அப்ப எங்க கட்டணும்? ஜான் போனான் என்ன மொத்த முடிஞ்சு போச்சு. போனா என்ன மொத்த தீர்த்து இன்னும் ஒரு நாள் சண்டை யார முடிஞ்சா துட்டு வாங்கிட்டு போயினாரு அத்தனை மயூர் அது மயூர் ஆராமா கொடியறுத்து அனந்தையும் அந்த கிருஷ்ணன் தம்பிக்கு ஒரு சந்தேகம் அவரோட கொடி போடுறான் போடுறான் அரவ கொடியை கொண்டு வந்து போடு கொடி போடுறா கீழே கொண்டு போட்டு போடுற ஆவலட்சணா நீ என்ன சொன்னீங்க அரவ கொடி பறக்க விடுறா மூக்க வைக்க முடியுங்க அந்த வாஜாரியம் கோலத்தில் பத்து ஒரே நாத்துன்றாரு வாசனை வந்தாங்க ஏன்னா இது பஞ்ச மூணு கலந்து உக்காராங்க போயிருந்தாங்க என்ன சுத்தி போது கேட்டியா மொத்த பேரும் போயிட்டாங்க நீங்க 2 பேர் இருக்கீங்க ஆமா நீங்க 2 பேர் போட்டீங்கன்னா 4 பேருக்கு உதவி அந்த 4 பேர் போயிடுறாங்க 4 பேர் சேகாத அது கணக்குல வராது மாடு கணக்குல வச்சு வரைக்கும் சரி நீங்க 2 பேர் போட்டீங்கன்னா போயிட்டா சுத்தமா சுத்திச்சம் பத்தியா எனக்கு டீ வாங்கிடுறேன் பணக்காரன் கோடிடாடாய் காற்றினாலும் அணையாது மழையினால் அணையாது வயலிலும் காழாது என்றைய தினத்தில் அஸ்தினாபுரத்து கோட்டையின் மீது எங்க கொடி ஏற்றினோமோ அது முதல் கொண்டு எங்க கொடி இப்படிதான் இருக்கும் பஞ்ச பசங்க பனாதி பசங்க அனாதி பசங்க பாய் துணை பசங்க யாருக்கு துணை பசங்க பொறுக்கி துணை பசங்க புரியாம தடுவ கூட்டமா இருந்த பசங்க டீக்கல்ல வாங்கி கொடுக்காத பசங்க கோயிலாண்ட அபராதம் கட்டின பசங்க யாருக்கு துணை பசங்க யாரு சொல்லுங்களா நீ யார் சொல்லுகிறா அந்த பாண்டவரை நாங்க கட்டியாரு பையன் என் பங்காளி இவன் அல்லவா ஒரு மன்னனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காவலன் உனக்கு எதிரினா எனக்கு எதிரி அந்த எனக்கு சாவடிக்கிற மாதிரி வர உனக்கு எதிரினா எனக்கு எதிரி அவனை போட்ட என் உயிர் நேரம் வாங்கி எதிரி பார்த்த மாதிரி பேசுறான் அப்படி சொல்லுங்க இப்ப ஆளே இல்ல நான் பேசட்டுமா எனக்கு பகைவன் என்றால் எனக்கு பகை சபாஷ் நீதான்டா அந்த பச்சை பசங்கொடி போடுறா போட்டுறான் ஐவர் மூணு செங்கோடி வாயில போட்டான அது கீழே போனாலும் முழுங்கினாலும் தெரியல சல்மணிக்கா கட்டளைந்த பாண்டவர் உண்ண உணவா உடுக்க உடையா படுக்க இடமா குடிக்க தண்ணீரா காரணத்திற்கும் காய்கனி கண்ட முராதிகளை உண்டு இழைப்பாரி
சுனை தண்ணீரை உண்டு குணத்தண்ணீரை உண்டு காலத்தை கழிக்கிற பஞ்ச பசங்க அவர்கள் இருக்க இடமில்லாமல் உடுக்க உடையில்லாது இல்லாமல் காட்டிலும் மேட்டிலும் அவர் அலைந்து திரிந்து அலைந்து திரிந்து அலைந்து பரவாயில்லையா ஒருத்த இதுக்கு முன்ன அவன் சொன்னா என்ன வந்தான்னு ஆமாங்கய்யா அழகா மேஸ்திரி மாதிரியே துவைக்கிறா மூங்காட்டிய நான் ஏகாலி கண்டு போய்க்கிறது விட ஏகாலி இல்ல நான் மண்ணாமு ஏகாலி சொன்ன கோவம் வரும் சாபாஷ் தாய் எப்படி பாண்டவர்கள் அழைத்தார்களோ அதை போன்று அந்த கொடியை எல்லாம் சிரிக்குது பாண்டவர் தான் ஜெயம் பெற போறாங்கன்னு ஆனா இவங்க இப்ப பாக்க மாட்டாங்க காலையில 6 மணிக்கெல்லாம் பாக்கட்டும் 6 மணிக்குனா 5 மணிக்கெல்லாம் போட்டு தள்ளிடுவாங்க அவ்வளவு பாக்குறேன் 5 மணிக்கு பாண்டவர் காலி சுத்தமா நீ அதோட நீ போடுற சண்டைக்கு அங்க 13 ரூபாய் விடாம மகாராஜா தலைக்கு 150 ரூபாய் போச்சு இப்ப 500 ரூபாய் கூட ஆகுது இந்த கோணம் இதே வேறு வாட்டுக்கு அது தனி ரேட்டு என்ன தீட்டிங்கிறா நீ தீட்டு தான் நான் தீட்டுறேன் என்னடா சலூன் கடையில் தீட்டுறதா தீட்டிங்கிற வேலை புளியாம தண்ணி உட்காந்து அதே வேளாக விளக்கும் அந்த அர்ஜுன சிரத்தை நாம பாவத்தினால் கொய்யாமல் மகாராஜா நீ கூட சண்டைக்கு பாப்பறியாங்கடியா இது தீட்டி இப்படி வாய் மச்சி கால்ல போடுதா வாய் மச்சி கால்ல போடுதா டேய் முள்ளியா வாடா அங்கே மாண்டவருக்கு துணையாக வரப்பட்டவர் யார் அந்த மன்னா சேராதி மட்டும் தம்பி துரையோதனா பாண்டவரில் நடுவோன் அர்ஜுனனை ஜெயித்து வருகிறேன் என்று நான் பகை தீர்க்கும் நாள் 17ஆம் ஆண்டு யுத்தம் சீக்கிரம் சேனாதிபட்டம் வழங்கும் தம்பி துரியோதனா
தாதிகீதோ சேனாதி வந்து தந்திட்டேன் அண்ணா இன்று 17ஆம் நாள் யுத்தம் நமக்கே வெற்ற இருக்க வேண்டும். போருக்கு போ. எத்து கொடுத்த மாரி போ. மாதவன் ஐயா என்னருமை தம்பி கொடுத்திருக்கும் கட்டாரியை பார்த்தனையா? யாரை? தம்பி துரியோதனா வணங்கும் சேனாதி வட்டத்தை என்று கேட்க என் மார்பை அல்லவா குறிபார்த்து நிற்கிறது. தங்களையே குறிபார்க்கிறது. என்னை பார்க்கிறது. இது நாமாக திருப்பிக் கொள்ளலாம். தப்பில்லை. மகாபாரதம் துவக்கி இதுகாரம் பறிந்து 16 நாட்களாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 14 நாளா முடிவு. 14 நாட்களாக சென்ற போர் வீரர்கள் துறை வீரர்களுக்கும் தட்சரை தயிர்ப்பால் அன்னத்தை கொடுத்து வில்லம்பு கேடயத்தை கொடுத்து போர் வீரர்களே போர் களத்திலே சென்று நேர் முனை வளைத்து பகைவர்கள் பாண்டவர்கள் எங்கே இருக்கிறார் என்று கொன்று மாறுங்கள் என்று வெற்றிவாக சூடிய என்னருமை தம்பி நடக்கவருக்கு 17ஆம் நாள் யுத்தத்திலே அண்ணா நீ போருக்கு போ. யார் ஒருவர் நம்மிடத்தில் விடை பெற்றாலும் அவரிடத்தில் நாம் விடை பெற்றாலும் ஐயா போய் வரம்பா இதான் சுப வார்த்தை. நல்ல வார்த்தை சொல்லிட்டு குஞ்சு அபவார்த்தை. ஆமா இது தம்பி போன் உரைத்திருக்கிறார். போட்ட இடத்தில் தேடினால் தானே போய்வாதம் உரையாது போய் என்று உரைத்த வாக்கியம் எதற்காகப்பா? 14 நாட்களாக 16 நாட்களாக சென்ற போர் வீரர்கள் சென்ற தமிழ்மார்கள் சென்ற பெரியவர்கள் போய் வாருங்கள் என்று வழிகூட்டி அனுப்பினேன். சென்றவர்கள் யாரும் திரும்பி வந்து பார்த்தாங்களா? இன்று 17ஆம் நாள் யுத்தம் அண்ணா போருக்கு போ என்று உரைத்தோம். வெற்றி கண்டு வருவேன் என உரைத்தாயா தம்பி? ஆமாம் அண்ணா. எல்லாம் நீ சொல்லும் வார்த்தை மாங்கல்யம் இழந்த மாதர்களுக்கு ஆறுதலை சொல்வதை போல அல்லவா இருக்கிறது. எல்லாம் அந்த பிரம்மா செயல்போல் நடக்கட்டும். நாம் போறேன். நாளைய தினத்திலே உன் தமையன் கர்ணனை காண வேண்டுமே. ஆனால் குருச்சத்திர பூமியில் அங்க வந்து ஐயா இன்னைக்கு நீ போறியா? நாளைக்கு இவரு வராரு. நாளைக்கு நான் உடம்பால வச்சிடறேன். வேலை முடியும். நாளைக்கு நான் போறேன். போய் வைப்பேன். போய் தகவல் நான் சொல்லி அனுப்பு. அண்ணா விடை பெற்றேனே ஒழிய என்றுமில்லாது உன்னுடைய திருமுகத்தை நான் உற்று பார்க்க வேண்டும் என்று என் உள்ளம் என்னை அறியாமல் எடுக்கிறது தம்பி. என்னை பார்த்தபடியாக செல்வார். உன்னை விட்டு பிரிவதற்கே மனம். அப்ப நீ கூடுவா போய் நீங்க வேலை முடிச்சா அந்த மரணத்தை வந்து நான் மறுமுறை வந்திருக்கிறேன். ஐயா என்னுடைய தம்பி இடத்திலே பிரியா சேனாதி பட்டம் பெற்றுவிட்டேன். துரியனிடத்தில் நாம் இப்பொழுது எங்கே செல்ல வேண்டும்? சாப்பாட்டுக்கு போக வேண்டும். சாபாஷ் மீன் குழம்பு அருமையா ஊற்றி சாப்பிடுறாங்க. அதனால் சாப்பாட்டுக்கு போகணும்ன்ற. ஆமாங்க சாபாஷுக்கு அருமையான மீன் குழம்பு. அதனால் நீ மீன் குழம்பு சாப்பிடுவா. இதே சொன்ன இல்லைங்க. நாம் போற நேரம் என்னடா இந்த கதையாடா? ஐயா சண்டைக்கு போறவங்க சாப்பிட்டா திருப்தியா போய் சாப்பிடுங்க. ஆனால் யுத்தகலம் செல்ல வேண்டும். யுத்தம் என்பது 20இல் ஒருவர் பங்கு. ஒருவர் வெற்றி பெறலாம், ஒருவர் தோல்வி அடையலாம். ஆமா என் மனதில் ஒரு கருத்து இருக்கிறது. என்ன கருத்து? அறியதோ ராசாரத்யம் அறியதோ ராசாரத்யம் அன்புடன் பிரியவும் அன்புமுள்ள என் பிரதிக்காமிகரே கேளாய். சிறியதோர் எனது மாதி தேவி பொன்னுருவையாளை நன்மையமாக கர்ண மகாராஜனும் அழைத்தார். கண்ணியா அவளை நீங்கள் கடுகளக்குவாரே. மாதவன் மகாராஜா
யுத்தகலம் செல்கிறோமே ஆனால் ஆமா மனைவி இடத்தில் கரம்பட தாம்பரத்தை பெற வேண்டும். என்ன குடல்ல ஊறவா அந்த தாம்பரம் பெறது என்ன காரணம்? ஆமா பகவனிடத்தில் மாண்டாலும் கூட அங்கே வீர சொர்க்கம் அடையலாம். ஆமாங்க அதற்காக என் குடும்ப லட்சணம் தான். எனக்கு நல்லா தெரியுமா தலைவாயர் படியில் என் பாதத்தை எடுத்து வைத்தால் அந்த மாதிரி தேவன பக்கம் போயிடுவாங்க. நான் தோட்டத்துப்புறமா வந்தா அவங்க தெரு பக்கம் போடுவாங்க. அப்படின்னா என் குடும்ப வாழ்க்கை எவ்வளவு தூரத்தில் இருக்குதுப்பா. 2 பேரும் சண்டை சச்சிருந்தாங்க. அதனால் எங்க குடும்பத்துல நிம்மதியாக இருக்குங்க நாங்க. நான் உன்னை கேட்டா சொல்லு. நம்மள்ட்ட கொஞ்சம் சைட்ல விடுங்க. ஏதோ நீ நல்லா இருக்கிறதுக்கு பிறந்திருக்கிற. ஆமாங்கய்யா. அதனால் ஆமா என் மனைவி நேர்முகமாக சென்று உன்னுடைய கணவர் கர்ண மகாராஜா அழைத்தார் என்று சொன்னார். ஒருபோதும் அவன் வரமாட்டாங்க. எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவள் அருகாமல் இருக்க. ஆமா படிப்பெண்கள் இருக்கிறார். ஆமாங்க சில பேர் அழைத்து வா. அவர்கள் மூலியமாக சொல்லி என் மனைவி வரவழைக்கலாம். சென்று வாப்பா.